சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று வரும் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. மழையால் ஓரிரண்டு ஆட்டங்கள் ரத்தானதால் அரையிறுதிக்கு 5 அணிகள் போட்டியிடுகின்றன. இதனால் தொடரின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எகிரியுள்ளது. கடைசியாக 2017ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற்றது. இதில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியனானது. அதற்கு அடுத்து 2025ஆம் ஆண்டில்தான் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் மீண்டும் நடைபெறுகிறது. 29 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் ICC தொடரை நடத்துகிறது. அதனால் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தானால் அரையிறுதிக்கு கூட முன்னேற முடியவில்லை. குறிப்பாக முதல் போட்டியில் தோல்வியடைந்ததை விடவும் இந்தியாவிடம் பாகிஸ்தான் மோதி தோற்றதுதான் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இனிமேல் நடைபெறும் போட்டிகளுக்கு மைதானங்கள் நிரம்பாது. இதன் காரணமாக தொடரை நடத்தும் பாகிஸ்தான் வெறும் 5 நாட்களில் மொத்த வருமானத்தையும் இழந்து நிற்கிறது. இந்த சோகம் முடிவதற்குள் பாகிஸ்தான் மீது மற்றொரு இடி இறங்கியுள்ளது. அதாவது தொடரை நடத்துவதால் ஏகப்பட்ட ஸ்பான்சர்கள் அந்த அணிக்கு கிடைத்தன. ஆனால் குரூப் சுற்றிலேயே வெளியேறிவிட்டதால் இனி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஸ்பான்சர்கள் கிடைப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. இது மட்டுமின்றி இனிமேல் நடைபெறும் போட்டிகளுக்கு கூட்டத்தை கூட்டுவதும் மிக சவாலானதாக மாறும் என்று PCB அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்துவதற்கான கட்டணத்தை ICC-இடம் இருந்து பாகிஸ்தான் பெற்றுவிடும். அத்தோடு டிக்கெட் விற்பனையில் இருந்தும் கணிசமான தொகை கிடைக்கும். ஆனால் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் என்னும் கிரிக்கெட் பிராண்டிற்கு தேவையான ஆதரவு ஸ்பான்சர்களிடம் இருந்து கிடைக்காது. 2023ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை தொடர், 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடர் ஆகியவற்றில் பாகிஸ்தான் முதல் சுற்றுடன் வெளியேறியிருந்தது. தற்போது இந்த தொடரிலும் அது நடந்துள்ளது. இத்தனைக்கும் ஒரே ஆண்டில் 3 பயிற்சியாளர்களை மாற்றிவிட்டனர். என்றாலும் கூட சர்வதேச போட்டிகளில் பாகிஸ்தானின் பந்து வீச்சு படு மோசமாக உள்ளது. இதனால் தான் ICC தொடர்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஒரு நேரம் பாகிஸ்தான் பந்து வீச்சை பார்த்து முன்னணி வீரர்களே அச்சப்படுவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இன்று 10-11ஆக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி படு மோசமாகிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என கருதப்படுகிறது. இதில் இருந்து பாகிஸ்தான் மீண்டு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.